சிந்து பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்னேகா வந்து சிட்டுவை கூட்டிகிட்டு வராங்க. சிட்டுவை பார்த்ததுமே வந்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே மகா வந்து நான் நினச்சேன் கண்டிப்பாக வந்து ஸ்னேகா இப்படிப்பட்ட ஆதாரத்தை கூட்டிகிட்டு வந்துட்டாளின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர சந்தோஷம் இதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக வந்து இருக்காங்க. இப்போ வந்து பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயமும் சொல்ல வரீங்களா? ஆமாம் சொல்கிறேன். ஆமாம், உனக்கு சிந்துவை தெரியுமா? தெரியும். எத்தனை வருஷமாக தெரியும்? 10 வருஷத்துக்கு மேலேயே தெரியும். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவளை தெரியும். அப்படின்னா அவளை பற்றின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? ஆமாம், எனக்கு தெரியும். ஆமாம், சிந்து வந்து சிவா டாக்டரை எவ்வளோ நல்லா லவ் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே அதிகமாக தான் லவ் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படின்னா சிவா டாக்டர் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினாங்கன்னு சொல்லிட்டு கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து எது உண்மையோ அதை சிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா சிந்து வந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், சிந்து தான் எல்லாமே பண்ணது. சிவா டாக்டர் கிட்ட அவளுடைய காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணா, ஆனால் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சிந்துவுக்கு மனசில் ரொம்பவே வருத்தமாக இருக்கு. சிவா டாக்டருக்கு அவருடைய ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்ததே நான் தான். சிந்து தான் ஐ லவ் யூன்ற மெசேஜும் அனுப்புனான்னு சொல்லிட்டெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டால் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சிந்து வந்து அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயும் நம்ம எதுக்காக தாமதிக்கணும், நம்மளவே உண்மையை ஒத்துக்கலாமான்னு சொல்லிட்டு சிந்து வந்து சிவாவை பார்க்குறாங்க. சிவாவும் சிந்துவை பார்க்குறாங்க. இப்போ சிந்து வந்து நினச்சி பார்க்குறாங்க, கடவுள்கிட்ட போயிட்டு நான் இவ்வளோ நாள் பட்டதே போதும், இதுக்கு மேலே நான் யாரையும் ஏமாற்ற விரும்பலை. நான் வந்து பஞ்சாயத்து முன்னாடி எல்லார் முன்னாடியும் உண்மை என்னவோ அதை நான் சொல்ல போகிறேன். ஆனால் அப்படி ஒருவேளை அதை சொன்னால் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து அன்னபூரணி அத்தை, அப்பா அம்மா இவங்க எல்லாரும் இழக்கிற மாதிரி வரும். அதை நினைக்கும் போது மட்டும்தான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வந்து மனசில் நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சிவா அந்த இடத்துக்கு வராங்க. என்ன சிந்து, பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ல போறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா டாக்டர்ன்றாங்க. ஏன் இன்னைக்கு காலையில் வரைக்குமே நீ உண்மையை சொல்றது தான் நல்லதா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய அப்பா அம்மாவும் அன்னபூரணி பெரியம்மாவும் பேசிக்கிட்டதை நினைச்சு நான் இப்போ அதை மனசை மாறிட்டேன்னு சொல்றாங்க. அப்படி என்ன அவங்க பேசிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே அன்னபூரணி வந்து சிந்துவோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஸ்னேகா இந்த அளவுக்கு தைரியமா வந்து மூவ் பண்றானா அப்படின்னா எந்த ஒரு ஆதாரம் கிடைக்காமையா அவ பண்ணுவா? ஒருவேளை சிந்து ஏதாவது தப்பு பண்ணிருப்பாளான்னு சொல்லிட்டு இப்ப அன்னபூரணி கேட்குறாங்க. உடனே அதுக்கு சிந்துவோட அப்பா வந்து என் பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அப்படிதான் நாங்கள் அவளை வளர்த்துருக்கோம், ஒருவேளை அப்படிதான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் நிரூபணம் ஆனா அடுத்த நிமிஷமே என்னுடைய உயிர் போயிடும் சொல்லிட்டு சிந்துவோட அப்பாவோ என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க, சிந்து வந்து சொல்றது உண்மை தெரிஞ்சுதான் நான் சிவாவுக்கு சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சேன், அதுவும் பொய்ன்னு தெரிஞ்ச முதல்ல உங்க 2 பேருக்கு முன்னாடி என் உயிர் தான் போயிடும் நல்லா சொல்லி அன்னபூரணி சொல்றாங்க. இது எல்லாமே நினைச்சு பார்க்குறாங்க. இப்ப சிவாவும் சிந்துவும் சேர்ந்து என்ன போய் சொல்ல போறாங்க, இல்ல மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட சிந்து எல்லாம் உண்மையும் சொல்லிடுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.